என்னன்னு பதிவு பண்ணோம். அப்பா ஸ்டாலின் அவர்களே, என் கனவு தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் இருக்காது, இருக்கக்கூடாது. அத்தனை டாஸ்மாகளையே மூடுவீங்களா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அப்பா ஸ்டாலின் அவர்களே, எங்க ஊர்ல தெரு தெருவா கஞ்சா விற்கிறாங்க, கல்லூரி வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க, பள்ளிக்கூட வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க. இந்த தலைமுறையை நாசப்படுத்திக்கிட்டு ஸ்டாலின் அவர்களே, எப்படியாவது இந்த கஞ்சாவை தடுக்க முடியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? அதுதான் என்னுடைய கனவு ஸ்டாலின் அவர்களே. அப்பா ஸ்டாலின் அவர்களே, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல. எல்லா சமுதாயமும் பின்தங்கி போயிடுச்சு. மற்ற மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்தி அங்கே இடஒதுக்கீடு அதிகப்படுத்திட்டாங்க, வேலை கொடுத்துட்டாங்க, கடன் கொடுத்துட்டாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, சமூக நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க, படிப்பு கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்தாங்க, வளர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டில் வேணுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தால் தான் நாங்கெல்லாம் படிப்பு இல்லை, வேலை இல்லை, இன்னைக்கு ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா ஸ்டாலின் அவர்கள், அப்பா ஸ்டாலின் அவர்களே, குறிப்பாக பெண்கள் எழுதுங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களே, எங்களால வீட்டு விட்டு வெளியில போக முடியல, தெருவில் நடக்க முடியல, ராத்திரில பகல்லே நடக்க முடியல. அப்பா ஸ்டாலின் அவர்களே, நடந்தா எவனா கையை பிடிச்சி இழுக்கிறான், எவனா விசில் அடிக்கிறான், எவனா கேள்வி பண்றான். என்னன்னு பார்த்தா ஒரு பக்கம் பிடிச்சிட்டு வந்து இன்னொரு பக்கம் கஞ்சா, போதை, அபின், காக்கைன், ஹெராவின், போதை பொருட்கள் போட்டு எங்களை மானபங்கம் செய்யறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்பா ஸ்டாலின் அவர்கள், எப்படியாவது இந்த கஞ்சாலாம் ஒழிக்க முடியுமா அப்பா ஸ்டாலின்?